ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி. சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சு அதையும் இதில் சேர்த்து நல்லா மூடி வச்சுக்கலாம். ஊறட்டும் நல்லா. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து அந்த கிரேவிக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். சோம்பு, பட்டை, கல்பாசி, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசம்லாம் போகட்டும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுக்கலாங்க. மூடி போட்டு வச்சுக்கோ. இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி.